எல்லாருமே இவ்வளவு நல்லா ஆடுற உன்னோட குரு யாருன்னு கேட்டப்பதான் குருன்னு ஒருத்தர் வச்சுக்கணுமா அப்படின்னு நினைச்சோம். அப்போ சும்மா ஃப்ளூலெஸ்ஸா வைஜெயந்தி மாலா அம்மாவோட நாட்டியம் பிடிக்கும், வைஜெயந்தி அம்மாவோட குரு யாரும் அவங்ககிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்னு நாங்க 2 பேருமா சக்தியும் நானும் யோசிச்சோம். நிஜமாவே இப்படி ஒரு குரு இருந்தார் தஞ்சாவூர்ல, உண்மையான வைஜெயந்தி மாலாவோட குரு. அவர்கிட்ட போய் நாங்க யாருங்கிறத வெளிப்படையா சொன்னோம். நாங்க 1 வருஷம் எங்களை காத்திருக்க சொன்னாரு. 1 வருஷமா ஆச்சு அவர் எங்களை ஒத்துக்கொள்றதுக்கு. அவர் காத்திருக்க சொல்லல. எனக்கு கூட இது ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருந்தது. நான் ஒருவேளை அவரும் எங்களோட பிறவிய காரணம் காமிச்சு ஒதுக்குறாரோன்னு. ஆனா அது இல்லை. இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை வாங்கிக்கிறதுக்கு இவளுக்கு தகுதி இருக்கா, அதுக்கெல்லாம் மேல பொறுமை இருக்கா, என்ன சூழல் வந்தாலும் நழுவாம இருக்கிறாளாங்கிறத என்னை சோதிக்கிறதுக்கு தான் அந்த 1 வருஷம் என்னை அழைத்து இருந்திருக்காரு. 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னை மாணவியா ஏற்றுக்கொண்டாரு. அதன் பிறகு அந்த காட்டாற்று வெள்ளம்னு சொல்றதெல்லாம் தோற்று போகணும். எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோம், எதுக்கு பண்ணணும், சமூகம் ஒத்துக்கொள்றதுக்கா, இந்த திருநங்கை ஸ்டேட்டா, அதுவா இதுவா, அதெல்லாமே இல்லை. ஒரு குரு நமக்கு கிடைச்சிருக்காரு, நமக்கு பிடிச்ச நடனத்தை பண்றோம், நம்ம திருநங்கையாவே வாழ்றோம். 2 விஷயம் தான் எங்களுக்கு உலகத்துல தேவையா இருந்தது. ஒண்ணு நான் திருநங்கையாவே இருக்கணும்னு நினைச்சது, இன்னொன்னு நான் நடனத்தை செய்யணும்னு நினைச்சது. 2மே எனக்கு முதல்ல பரிசா கடவுள் கொடுத்துட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்க அந்த பாணி தஞ்சை நால்வருடைய அந்த வாரிசு, எங்க குரு, நர்த்திக்குடைய குரு கிட்டப்பா பிள்ளை, அவர் நம்ம எல்லாம் என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும் இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறதுக்கு. அது பெரிய புண்ணியம், பெரிய பாக்கியம். நானும் அந்த பாக்கியம் எனக்கும் அனுபவிச்சிருக்கேன். இன்னைக்கு ரொம்ப அனுபவிச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணமா நடத்திக்கு. நானும் சக்தி ரொம்ப நல்லா படிப்போம். ஆனா எங்களோட பள்ளி இறுதியாண்டு வரைக்கும் தான் என்னால படிக்க முடிஞ்சது. இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்னு அழகா ஆங்கிலத்துல சொல்றீங்களோ, அதனால எங்களால அடுத்து தொடர முடியல. கல்லூரிக்கு போகணும்னு எனக்கு நிறைய கனவுகள் இருந்தது. பள்ளிக்கூடம் ஒதுக்கிடுச்சு. அதுக்கு பிறகு நீ பல்கலைக்கழகத்துல முயற்சிக்கலாமே, நீ இப்ப BA பண்ணலாமே, MA பண்ணலாமே, அஞ்சல் வழியில பண்ணலாமே என்னன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு என்னோட பாதையை, நடனத்தையும் திருநங்கை தன்மையையும் தேர்வு செஞ்சு நான் பயணப்பட்டு இருந்த பொழுது, நான் படிச்சிடணும், PhD பண்ணணுங்கிறதுக்காக நான் பல்கலைக்கழகங்களை அணுகின பொழுது, அப்ப எங்களுக்கு அடையாளங்கள் இல்லாததுனால, உனக்கு நடராஜன்கிற உன்னோட ஆம்பளை பெயர்ல ஆம்பளை பையனாதான் உனக்கு சான்றிதழ் தருவோம் அப்படின்னாங்க. அது எதுக்கு எனக்கு? நான் திருநங்கை, நான் பையன் கிடையாது. நர்த்தகி நடராஜன்னு எனக்கு சர்டிபிகேட் கொடுப்பீங்களா? அது முடியாதுமா, அது சட்டத்துல இடம் இல்லைன்னா. உங்க படிப்பு எனக்கு தேவையில்லைன்ட்டு என்னோட பல்கலைக்கழக கனவும் நின்று போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள்ல நான் வருகை தர பேராசிரியரா போய் வந்துட்டு இருக்கிறேன். அதுக்கெல்லாம் மேல இன்றைக்கு தமிழ்நாடு அரசோட பாடத்திட்ட குழுல மேல்நிலை தமிழ் புத்தகத்துல பாடத்திட்டத்துல எங்களோட வாழ்க்கை வரலாறு பாடத்திட்டம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் மாணவர்கள் எங்களை பற்றி வினாவை எழுதுறாங்க. என்ன சொல்றது, TNPSCல நான் 10 மார்க்குக்கு மதிப்பானவள், UPSCல ஒரு 5 மதிப்பெண்ணுக்கு நான் மதிப்பானவள். இப்ப யோசிங்க, நீங்க மதிப்பில்லாதவன்னு சொன்னாங்க, இப்ப நானே மதிப்பெண்ணாகி போயிட்டேன். இது காலம் தந்த வெற்றி. எங்களுக்கு நடன கலைஞர்களுக்கான அந்த எம்பனல்மெண்ட்டுக்கான இது தேர்வுல போய் நான் பங்கேற்க போனேன். நான் தான் முதல்ல வந்தேன். ஏன்னா என்னோட ஆசிரியர் கிட்டப்பா பிள்ளை யாருக்கும் இந்த பயிற்சிகள்ல போயெல்லாம் அவங்க நட்டுவாங்க பண்ணினதில்லை. எனக்காக அவரே வந்தாரு. ஆனா எனக்கு அப்போ நான் தேர்வு செய்யப்படல. அதுக்கு சொன்ன காரணங்கள் வட்டியா இருக்குது. நீ தேர்வு ஆயிட்ட, ஆனா உன்னை ஆண்ல போடுறதா பெண்ல போடுறதான்னு எங்களுக்கு முடிவு செய்ய முடியல. எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க.
நான் என்ன சொல்ல முடியும் உங்ககிட்ட? அதனால யூ ஆர் ரிஜெக்டடுன்னாங்க. முதல்ல செலக்டடுங்கிறது காதல விழுந்தது, ரிஜெக்டடுங்கிறது எனக்கு புரிஞ்சுக்க தெரியல. அவ்வளவுதான் என்னோட ஆங்கில அறிவு இருந்தது. செலக்டடுன்னு குதூகலமா இருந்தேன். என் வாத்தியாரோட முகம் வாடி இருந்தது. அப்பதான் ஏதோ குழப்பம் போலான்னு நினைச்சுக்கிட்டேன். அதன் பிறகு இனி ரொம்ப சில ஆண்டுகளுக்கு பிறகு என்னை வற்புறுத்தி அந்த ஆடிஷனுக்கு வர சொன்னாங்க. வேண்டா வெறுப்பா போய், அது வடநாடுகள்ல தான் அந்த தேர்வு நடக்கும். நல்ல தூய செய்யுள் தமிழ்ல தேவாரத்தை வந்து ஆடிஷன்ல ஆடினேன். எவ்வளவு வீம்பு இருக்கணும் எனக்கு. அப்ப ரெக்கார்ட் பிரேக்கா டைரக்ட் டாப் கிரேடு. இன்னைக்கு கூட அது யாரும் போகலைன்னு நான் கேள்விப்பட்டேன். எல்லாமே இது மாத்திரம் இல்லை, ஐசிசிஆரோட அவுட்ஸ்டாண்டிங் கேட்டகரி ஆர்டிஸ்ட், தூர்தர்ஷனோட டாப் கிரேடு தகுதி, மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆஃபீஸரோட புரஸ்கார் அவார்டு, இது எல்லாமே எனக்கு மெரிட்ல அந்த எது ஹையர் லெவல் இருக்கோ அது எல்லாமே எனக்கு மெரிட்ல ரொம்ப சின்ன வயசுலயே வந்தது. டாக்டர் நர்த்தகி நட்ராஜ், கலா நிறுத்து. தமிழ்நாடு அரசு, அதுலேயும் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்களை திட்டமிடுதலுக்கான மாநில திட்டக்குழுவோட ஒரு உறுப்பினரா முதல்வர் என்ன தேர்வு செஞ்சு அதை நியமிச்சு அந்த பெரும் பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. எனக்கு கிடைச்ச உடனே நான் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மக்களுக்கான முதல் திட்ட வரைவு எல்ஜிபிடிக்யூ மக்களுக்கான திட்ட வரைவு தான் நான் முதல்ல பண்ணினேன். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அதாவது திருநங்கையர் திட்ட வரைவு தான் முதல்ல பண்ணினேன். பேரை மற்றும் மாட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு சூழல் தள்ளிச்சு எல்ஜிபிடிக்யூ பிளஸ் பாலிசின்னு சொல்லி பண்ணினாங்க. அப்பையும் நான் பண்ணினது டிரான்ஸ்ஜெண்டர் பாலிசி ஆச்சு அப்படின்னு நினைச்சேன். அப்புறமா நானே முடிவுக்கு வந்தேன், நான் தானே திட்டமிடல் செய்யணும். நான் ஒரு திருநங்கையா இருக்கிற பொழுது இதர பிரிவினரான LGBTQI+++ அவங்கள பற்றி நானே சிந்திக்கலைன்னா வேற யாரும் சிந்திக்க முடியும்? அது பள்ளிக்கூடம் அங்கே போகிறப்போ 6வது வகுப்பு 5வது வரைக்கும் அவங்க வேறு பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க. 6வது படிக்கிறப்போ 2 பேரும் ஒரே கிளாஸில் சேர்கிற மாதிரி இருந்தது. அப்போ சேர்றப்போ 2 பேருடைய பழக்கங்களுமே ஒரே எண்ணங்கள் அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்களுக்கும் அந்த பெண் தன்மை, எனக்கும் அந்த பெண் தன்மையினால அந்த 2 பேரும் ரொம்ப இதாக இருந்தோம். அப்போ இயற்கையாகவே அந்த நாட்டியம்ன்றது ஒரு 2 பேரும் அந்த இரவு நேர காட்சிகள் சினிமாவுக்கு போகிறது, அப்போ அந்த நாட்டியங்கள்லாம் பார்க்குறது, அந்த பழைய திரைப்படங்களில் பூரா பார்த்திங்கன்னா அந்த நாட்டியம் உள்ள படமாக தான் தேர்வு பண்ணுறது. நாங்கள் குமாரி கமலா, பத்மினி அம்மா, வைஜெயந்தி மாலா அம்மா, இப்படி அவங்களுடைய பாடல்கள்லாம் அந்த படங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த நாட்டியத்தை பார்த்துட்டு திருப்பி வர்றப்போ, படம் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு போகிறப்போ அந்த வர்ற இடங்கள்ல நாங்கள் ஆடிக்கிட்டே வருவோம். அந்த மாதிரி அது நாங்கள் வர்ற பாதை எப்படி இருக்கும்னா, அந்த காலத்தில் வந்து நரிக்குறவர்கள் அவங்களுடைய குடிசை அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஏன்னா இரவு வந்து முடிகிறதுக்கே அந்த காலத்தில் 1:30 மணி ஆயிடும் படம் முடிகிறதுக்கு. ஏன்னா நாங்கள் இருக்கிற இடத்த விட்டு அவங்க தேட்டருக்கு போகிறதா ஒரு 3 மைல் தூரம் நடக்கணும். 3 மைல் தூரம் நடந்து போய் படம் பார்த்துட்டு திருப்பி வந்து அவங்க வீட்டில் போய் விட்டுட்டு நான் என்னோடய வீட்டுக்கு போவேன். அந்த மாதிரி அந்த ஒரு நட்பு. கிளாஸ் டீச்சர்லாம் வந்து காமாட்சி டீச்சர்னு இருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு இந்த நாட்டியத்தை பார்த்துட்டு எங்கள் மேலே ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. இப்போ அதே நேரம் சென்னைக்கு வந்தப்போ அவங்களுடைய பேத்தி வந்து எங்ககிட்ட முதல்ல சென்னை வந்தப்போ நாட்டியம் கற்றுக்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ என்ன ஒரு தொடர்பு பாருங்கள். எங்களுக்கு ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியருடைய பேத்தி அவங்களுக்கு நாங்கள் ஆசிரியர். இது மாதிரி அந்த நாட்டியத்தை நாங்கள் விடாமல் தஞ்சாவூர் பாணி நாட்டியத்தை 2 பேரும் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளியில தெரிஞ்ச முகம் நர்த்தகி நட்ராஜா இருக்கிறான். நர்த்தகி நட்ராஜுக்கு ஒரு பின்புலம், முதுகு அல்லது ஒரு தாங்கி பிடிக்கிற தாங்கி இல்லைன்னா விழுந்துரும் இல்லையா, அது ஸ்டாண்ட் இல்லாம
அப்படிங்கிறது வந்து சக்தி தான். நாணயத்தோட ஒரு பக்கம் தான் நான், இன்னொரு பக்கம் சக்தி. ஏன்னா அந்த ஒரு பக்கம் மட்டும் உருவம் இருந்து அந்த நாணயம் செல்லாது. 2 பேரும் ஆரம்பிச்சு வெளியில வந்தோம், 2 பேரும் போயிட்டு இருக்கணும். 2 அழகான ஜீவன்கள். அவளோட தியாகம் தான் என்னோட வெற்றி. அவ தாயா சகோதரியா ஒரு தலைமை பண்புகளோட இன்றைக்கும் என்னைய, என் கலைய, என் வெற்றியை நிர்வகிச்சு வர்றா.